உங்களில் எத்தனையோ மக்கள் நோன்பாளி என்பதாக நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவருடைய நோன்பு அவருடைய பசியை தவிர வேறு எதுவுமே அவங்களுக்கு கொடுக்காது. ஏன் அப்படின்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று, அந்த நோம்பினுடைய சட்டத்திட்டங்கள் அவங்களுக்கு தெரியல. எந்த காரியம் செய்தால் நோன்பு முறிந்துவிடும் என்ற சட்டம் அவங்களுக்கு தெரியல. ஒன்று. 2வது, காலையில் இருந்து மாலை வரைக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையில் நம்ம என்ன செஞ்சோம்? நோன்பு வச்சோம். ஹராமான உணவை கொண்டு ஒரு மனிதன் நோன்பு திறந்தால் அவருடைய நோன்பு நாசமாக போயிடும். நௌசுபில்லாஹ். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ருப்ப சாயிமுன் லைஸ லஹு மின் சியாமிஹி இல்லல் ஜூ. அவருடைய நோன்பு பசியை தவிர வேறு எதுவுமே அவங்களுக்கு கொடுக்காது. 2 விஷயம். ஒன்று, மசாலா தெரியல, நோன்பு முறிஞ்சு போச்சு, ஆனால் அவர் நான் நோம்பாளி தான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பார். 2வது விஷயம், ஹராமான உணவை கொண்டு என்ன செஞ்சிருப்பார்? நோன்பு திறந்திருப்பார். பெரியன்பர்களே, இதனால் நம்ம அல்லாஹ்வுடைய கிருபையில் கஷ்டப்பட்டு நோன்பு வைக்கிறோம். அதனுடைய சட்டத்திட்டங்கள் என்ன, அதனுடைய மசாலாக்கள் என்ன, மசாயில்கள் என்ன, சட்டத்திட்டங்கள் என்ன என்பதை தெரிந்து வைப்பது